அப்படி இருப்பான். நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது? அவனை விட்டுட்டா எங்களுக்கு வேற யாரும் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது எங்களுக்கு. சிவாஜி சார் தவசியம் ஒரு ஷூட்டிங்ல இருந்தோம், நாங்க 2 பேரும் தான். நைட்டு போன் பண்ணிச்சு, குசால் தாஸ் கடலில் போன் பண்றாங்க, இது மாதிரி சிவாஜி சார் இறந்துட்டாரு, டேய் நீ முன்னாடி போட, என்ன பாடி வந்தோடனே எனக்கு சொல்லலாம்னா. நைட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கு இன்ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொன்னா, நீ வந்துடுறா, இங்கே ஜிஆர்டியில் தங்கிடு, நம்ம காதல் கடை நீ வர்றதுக்கு சௌகரியமா இருக்கும்டான்னு சொல்லிட்டு வந்தான். பிரபு இங்கே ஜெர்மனி எங்கே போயிருந்தார், நானும் வடிவெல்லாம் போயிட்டு ஏர்போர்ட்டில் போய் படியில் இறங்கி வந்தார். கத்துன சிவாஜி அப்பா போயிட்டாரு. ஆனால் சிவாஜி அப்பாவுக்கு சிறந்த ஒரு ஊர்வலம், அமைதி ஊர்வலம் நடத்தினானா, இறுதி ஊர்வலம் நடத்தினானா அது விஜய் இல்லைன்னா நடந்திருக்காது, சத்தியமா நடந்திருக்காது. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போனேன், 2 வாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு இருந்தேன். தீபாவளி அன்னைக்கு போய் பார்த்தேன். பார்த்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். முதல் வாட்டி போன பார்த்து சிரிச்சான். இந்த வாட்டி ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து ஏராளமானவர்களுக்கு தர்மம் செஞ்சிருக்காரு, சாப்பாடு அவ்வளவு பேருக்கு போட்டுருக்காருலாம் சொன்னாங்க. இன்னைக்கு தர்மம்னா அவர் மாதிரி ஒருத்தர் பண்ண முடியாதுன்னு சினிமாவில் எல்லாரும் சொல்றாங்க, பொதுமக்கள் வரைக்கும். சார் டெய்லி ஒரு 50 பேருக்கு புளியோதரை போடுவாங்க சார். அப்ப ஆபீஸ்ல நான் பல தடவை ஆபீஸ்ல ஷூட்டிங் கேப்ல போய் சாப்பிட்டு வருவேன் சார். எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணுவேன். அதான் எல்லாரும் பேட்டியில் சொல்றாங்கல்ல, எல்லாருக்கும் ஹார்லிக்ஸ், எல்லாருக்கும் ஹார்லிக்ஸ். யாரு மேல் மட்டத்திலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லாருக்கும் மட்டன் சூப்பு, கீழ் வரைக்கும் மட்டன் சூப். எல்லாருக்கும் பிரியாணின்னா கடைசி வரைக்கும் பிரியாணி. சார் என் ஊர் கோயில்ல மகமாயி கோயிலுக்கு ஒரு மணி வாங்கி விடுறான்னு, நான் மாயாவரத்தில் மணி வாங்கி விடுறான்னு, சொக்கத்தங்க முடிச்சுட்டு குருவாயூர் கோயிலுக்கு அவன் குடும்பத்தோட போறான்னா, வாடா நீ வாடான்னா, அந்த இது எடுப்பாங்கல்ல தராசுல துலாபாரம், நீ பண்ணிக்கடான்னா. அது மாதிரி ஒரு நல்ல நண்பன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது தான் வேலை, வேற ஒன்றும் வேலை கிடையாது. செய்யற உதவியை இப்ப வரைக்கும் நிறைய பேர் பிரபலப்படுத்திக்கக்கூடிய மத்தியில நிறைய பேருக்கு தெரியாம எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி பல அடைஞ்சவங்களை பத்தி சார் எவ்வளவு பேருக்கு சார் சொல்ல முடியாது சார், எவ்வளவு பேருக்கு பண்ணியிருக்காங்க சார். நடிகர் சங்கம் வந்துட்டாங்கன்னா உன் பிரச்சனை என்ன, உன் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை என்ன எல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்றது தான் சார் வேலையே. காம்ப்ரமைஸ் பண்றது தான் வேலையே. அது மாத்திரம் இல்ல, பொண்ணு விழா எடுத்தான் சார் கலைஞருக்கு, பொண்ணு விழா எடுத்தான் கலைஞருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார், நீங்க அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க மறக்க முடியாத அனுபவம் அவரோட, இன்னைக்கு அவர் நினைச்சா எனக்கு சிலிர்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவம் சார். மனோரமா ஆட்சி வீட்டுக்கு கலைஞருக்கு பொண்ணு எடுக்கும்போது கலைஞர் என்னிட்ட சொன்னார் மனோரமா கூப்பிடியான்னு. அப்படியாப்பா, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவோட இருக்காங்களேப்பா அப்படின்னு. இல்லையா கூப்பிடியான்னு ஒரு விஷயம் சொன்னார், வெளியில சொல்ல முடியாது, எனக்கு மனோரமா கூட நட்பை சொல்ல முடியாதுன்னாரு. சரிப்பான்னு சரின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மனோரமா கூப்பிட சொல்றாருல அப்படின்னு. உடனே கார் எடுத்துட்டான், உட்காருவா போலாம் வாங்கிட்டு போகணும். போன உடனே அந்த தெருவில் மனோரமாச்சியை பார்த்துட்டு வெளியில வரும்போது பொண்ணோட செயினா இருக்கு, ஒரு திருட வழிபோக்க என்ன நினைச்சோன்னா காரை விட்டு இறங்கி ஓடலாம் பாருங்க. இந்த பையன் அந்த ஆளை துரத்தி, திருடனை துரத்திக்கிட்டு ஒரு நடிகனா சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டு ஓடுறான். ஓடி போய் இந்த பயணம் விட்டான் ஒரு அரை செயினை வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா, கர்ப்பதி கர்ப்பமான புள்ள அது. அந்த செயினை கொடுத்தோன்னா அந்த புள்ள காலில் விழுந்தா, அண்ணே என் செயினை காப்பாத்திட்டு உங்களுக்கு என்னன்னைக்கு நன்றி கடன் பண்ணிட்டோம்னு அழுதுச்சு. இந்த திருடன் அடிச்சான், நான் சொன்னேன் அடிக்காதரா அப்படின்னு. அவன் என்ன சொன்னா, அண்ணன் அடிக்காதீங்கன்னா உங்க ரசிகன் என்ன ஒண்ணு பண்ணாத விட்டு மன்னிச்சு இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ண பிச்சு விட அனுப்பிச்சு விட்டான். இதை மாரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க, பிரச்சனை எல்லாம் இறங்கிடுவாங்க. நடிகர் கல்யாணத்தை விட சொல்றாங்க அவரோட கல்யாணம் பெரிய பிரம்மாண்ட கல்யாணம்னு மதுரையில, அதையும் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய வரலாறு அதை நிகழ்வுல சொல்ல முடியும். ராஜா முத்தியா பண்றாங்க, பிரம்மாண்டமான கல்யாணம். மூப்பனார் ஐயா கலைஞர் தலைமையில பிரம்மாண்டமா நடந்தது.
எல்லாருக்கும் பாண்டி உள்ள ரூம் போட்டு கொடுத்து எல்லாருக்கும் அயில மீன், எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ மதுரையில் என்ன ஸ்பெஷல்னா வாங்கி கொடுத்துருவோம். அதே போல நான் அவனோட ஃப்ரீயா இருந்தேன்னா என்ன அழைச்சிட்டு போயிடுவான். போனோம்னா அயில மீன் சாப்பிட்றியாட, காரை எடுத்துக்கிட்டு வெச்சி மில்லாஸ்ன்னு ஒரு ஹோட்டல், அங்க போய் ஒரு நாள் அல்வா சூப்பரா இருக்கும்டா சாப்பிட்றியாடா, வடை சூப்பரா போடுவாங்க சாப்பிட்றியாடான்னு வாங்கி கொடுத்து அழகு பார்ப்போம். யாருன்னு போய் இப்ப கேட்கறது முடிஞ்சு போச்சு. அவன மாரி இன்னும் வரமாட்டான். எந்த நடிகனுக்கு நாமள்கிட்ட தான் அப்ப இருந்தேன். எல்லா நடிகர்களோட கோபம், விஜயகாந்த் கிட்ட அவ்வளவு நெருக்கமா இருக்கியே இருந்தா சொல்லிட்டு போட்டேன். படம் வரல என்னோட பரவாயில்ல. மொத்தம் 27 படம் பண்ண அவனோட. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஆத்மா சாந்தி அடையணும் பிரதர். அம்மாவோட இறப்புக்கு கூட அவர் வந்தாரு, நீங்க சமீபத்தை கூட சொன்னீங்க தைரியமா. அந்த நிகழ்வை சொல்ல முடியும்? இல்ல பிரதர், எனக்கு இந்த டென்ஷன்ல இருக்கேன் பிரதர். எனக்கு தயவு பண்ணி மன்னிச்சிருக்கேன். நன்றி நன்றி. ஐயா பேசுங்க ஐயா. மறைந்த விஜயகாந்த் அவர்கள் சிறந்த பண்பாளர், சிறந்த நடிகர், திரையுலகிலும் அரசியலிலும் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர். அவர் 2005 மதுரையில் மாநாடு நடத்தி தேசிய முற்போக்கு கழகத்தை உருவாக்கினார். தேமுதிகவை அரசியல் கட்சியாக அறிவித்தார். 2006 விருதாச்சலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 29 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். இதில் ரிஷிவந்தத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். அதோடு 150 படத்துக்கு மேல் நடித்து திரையுலகத்தில் பெரிய சாதனை படைத்திருக்கின்றார். 1984 ஆண்டு ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து திரையுலகிலேயே தனக்கென்று ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார். அவரது 100வது படம் கேப்டன் பிரபாகரன் என்ற தலைப்பிலே அந்த படம் வெளியாகியது, பிரபலமாகியது. அதோடு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1952 ஆண்டு பிறந்து 71 வயது நிரம்பிக்கின்றன. இவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்டி அந்த கடன் அடைப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார். இப்படி மக்கள் சேவை செய்யக்கூடிய, மக்களிடத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமான செய்தி மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அவரை இழந்து வாடும் அவரது மனைவியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.